iQOO அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து Z3 அப்படிங்கிற 5G ஸ்மார்ட் போனை இந்தியால லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த iQOO Z3ல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இந்த போன்ல இருக்கிற டிஸ்ப்ளேல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடுல ஒரு 6.58 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள எல்சிடி டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருது. மேலும் இந்த டிஸ்ப்ளேல HDR10 சப்போர்ட் இருக்கு. 96% NTSC கலர் கேமோட் சப்போர்ட்டும் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாம 180 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது போக ஸ்கிரீனோட ப்ரொடெக்ஷனுக்காக பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே ஒரு நல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாலும் இது AMOLED கொடுக்கல, LCD டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ஓரளவு நல்லா இருக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த போனோட ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல Snapdragonோட 768G அப்படிங்கிற ஆக்டோ சிப்செட் கொடுத்திருக்காங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.8 GHz வரையும் போகும். Kryoவோட 475 கோர்ஸ் ரன் ஆகுது. மேலும் 7 நானோமீட்டர் ப்ராசஸ்ல இந்த ப்ராசஸரை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது போக நமக்கு Adrenoவோட 620 அப்படிங்கிற GPU இந்த ப்ராசஸர்ல ரன் ஆகுது. ஸோ பேசிக்கா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு ஹையான கேம்ஸ் விளையாண்டாலும் கண்டிப்பாக இந்த போன் ஹேங் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஸ் மாதிரியான விஷயங்கள், மல்டி டாஸ்கிங் மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் உகந்ததாக இருக்கும். கேம்ஸை பொறுத்தவரை ஹை கிராஃபிக்ஸ்ல வச்சா கூட போன் ஹேங் ஆகாது. கண்டிப்பாக இந்த போன்ல நல்லாவே கேம்ஸ் விளையாடலாம். மேலும் இந்த போன்ல கேம்ஸ் ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுல லிக்விட் கூலிங் வேப்பர் சேம்பரும் வச்சிருக்காங்க. அதனால ஹீட்டிங் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு கேமிங் விளையாடுறவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக 4D கேம் வைப்ரேஷனும் இதுல கொடுக்குறாங்க. மேலும் முக்கியமான விஷயம் இது ஒரு 5G சிப்செட்டும் கூட. இந்த சிப்செட்ல நமக்கு 5Gயோட SNSI சப்போர்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம 25% நமக்கு சிக்னலை இன்க்ரீஸ் பண்ணி தரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தபடியாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். இந்த போன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 2GB ஸ்டோரேஜோட வருது. RAM வெர்ஷனை பொறுத்தவரை LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. அதே ஸ்டோரேஜ் பொறுத்தவரை UFS 2.2 ஸ்டோரேஜாக வருது. மேலும் இந்த போன்ல RAM பத்தின இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அத மெமரி ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பயன்படுத்துறதா சொல்றாங்க. அது மூலமாக 8GB RAM போன் வாங்கினா கூட அதுல 11GB RAM இருந்த போன்ல எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரியாக நமக்கு எஃபிஷியன்ட்டா ஆப்ஸ்லாம் பேக்ரவுண்ட்ல ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு தியரிட்டிக்கலா பாசிபிள்னு தெரியல. ஆனா இவங்க சொல்லியிருக்காங்க. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. ஆனாலும் இது ஹைபிரிட் சிம் செட்டா கொடுக்குறாங்க. அந்த 2 சிம் கார்டு அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைம்ல போன்ல பயன்படுத்த முடியும். இந்த போன் Android 11 OSல ஃபன் டச்சோட 11.1 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைடுல நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொத கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார். இது சாம்சங்கோட ஐசோசெல் GW3 அப்படிங்கிற சென்சார் f1.79 ஆப்பர்ச்சர்ல வருது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ஆனால் வீடியோ ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக எடுக்க முடியும். 2 கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர் வருது அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்கிறதுக்கு. 3 கேமரா 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. இந்த கேமரா f2.4 ஆப்பர்ச்சர் வருது. க்ளோஸ் அப் ஆன ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி போனோட பேக் சைட் 3 கேமரா வருது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் இந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போனோட சைடுல உள்ள பவர் பட்டன்ல கொடுக்குறாங்க. இது போக இந்த போனோட பேட்டரிஸ் பத்தி பேசும்போது இதுல 4400 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு 55 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால நமக்கு 0 to 100 பொறுத்த வரையும் 1 மணி நேரத்துல சார்ஜ் ஆயிரும் சொல்றாங்க. வெறும் 19 நிமிஷம் சார்ஜ் பண்ணும்போது 0 to 50% சார்ஜ் வரையும் எட்ட முடியும் சொல்றாங்க. அவ்வளவு வேகமாக சார்ஜ் பண்ணலாம். என்ன ஒரு 5000 mAh கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். போனோட வெயிட் 185.5 கிராம் வருது. இது போக 5Gயோட SNSI சப்போர்ட் இருக்கு. டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1 மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க. இது போக சார்ஜ் பண்றதுக்கு USB டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. iQOOவோட இந்த Z3 5G பொறுத்தவரை நமக்கு ஏஸ் பிளாக், சைபர் ப்ளூ அப்படிங்கிற 2 கலர்ஸ்ல வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 19,990க்கும், 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 20,999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 22,990 அப்படிங்கிற விலையில அமேசான் இந்தியா வெப்சைட்ல விற்கிறாங்க. இதோட பை லிங்க்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓவராலாக பார்க்கும்போது இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா கேட்டீங்கன்னா இந்த போன்ல நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கு. குறிப்பா ஃபாஸ்ட் சார்ஜிங்கா இருக்கட்டும், ப்ராசஸரா இருக்கட்டும், டிஸ்ப்ளே கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுக்குறாங்க. ஆனா என்ன 20,000 ரூபாய் கிட்ட பிரைஸ் பாயிண்ட் போகும்போது AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். இந்த போன்ல குறை சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கூட இருந்திருக்காது. கண்டிப்பா பேட்டரி கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. காரணம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 120 ஹெர்ட்ஸ் கொண்ட ஒரு LCD டிஸ்ப்ளே போதுமா? இல்லனா AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பயணிச்சா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.